இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த முத்தலாக் என்றால் என்ன என்ற ஒரு செய்தியை சுருக்கமான இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஹிலே உள்ள ஒரு கருத்து முரண்பாடு, ஷரியாவிலே உள்ள இரு நிலைகள் தான் இந்த தலாக் முத்தலாக் என்கின்ற பிரச்சனை. தலாக் என்பது இஸ்லாம் எங்களுக்கு 3 சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கு. ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு 3 சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணிடத்தில் விவாகரத்து கோருவதற்கு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, வழங்கியிருக்கிறது. அதில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதாக இருந்தால் 3 சந்தர்ப்பங்களை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இந்த 3 சந்தர்ப்பங்களை எப்பொழுது ஒருத்தன் சொல்லலாம், அதுக்குரிய சூழல் என்ன, அது எப்படி சொல்ல வேண்டும், என்னென்ன முறைகள் என்னன்றது ஒரு பெரிய பகுதி. அது நிறைய மார்க்க விளக்கங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த முத்தலாக் என்கின்ற அம்சம் 3 சந்தர்ப்பங்களை இஸ்லாம் வழங்கி இருப்பது ஒரு நேரத்திலா அல்லது ஒவ்வொன்றும் அதற்குரிய தனியே உள்ள நேரத்திலா, இதுதான் பிரச்சனை. இது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷரியாவில் அண்டையிலிருந்து இன்று வரைக்கூடிய பிரச்சனை. இதில் ஒரு மனிதர் எந்த முடிவை எடுத்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. இதில் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஒரு நாள் என்ன செய்யப்பட போவதில்லை, ஏற்பட போவதில்லை. இதில் எந்த நிலையை எடுத்தாலும் அது சார்பாக மார்க்க ரீதியான சட்டங்கள் அதற்கு துணை சேர்க்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன அந்த 2 நிலை? ஒருவர் தன் மனைவியை விவாகரத்து செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. விவாகரத்து செய்து விட்டேன்னு சொல்லிட்டார் என்று சொன்னால் அவங்க இத்தா இருக்கணும், அவர்கள் இத்தா இருக்க வேண்டும். இத்தா எங்கே இருக்கணும்? கணவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் என்ன செய்யணும், அந்த மனைவி இத்தா இருக்க வேண்டும். 3 மாத காலம் இத்தா இருக்கணும். இந்த 3 மாத காலத்திற்குள் அவர் மீட்டிக் கொண்டார் என்று சொன்னால் அவர் திருப்பி ஒரு புதிய திருமணமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம், அவருடைய மனைவி தான், அவர் வாழலாம். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் முடிஞ்சாச்சு. எது? விவாகரத்து என்று அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமை என்ன செஞ்சாது, அவர் பயன்படுத்தி கொண்டார். இனியும் திருப்பி விவாகரத்து என்று அவர் பேசுவதாக இருந்தால் எத்தனை சந்தர்ப்பம் இருக்கின்றோம்? 2 சந்தர்ப்பங்கள் உண்டு. இன்னொரு தடவையில் அவர் என்ன செய்யறாரு, விவாகரத்து அப்படின்னு என்ன செய்யறாரு, தலாக் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாரு. சொன்ன பின்னால அந்த அவர் மனைவி இத்தா இருப்பதற்கு கடமைப்படுற அவங்களோட வீட்டிலேயே, கணவன் இருக்கக்கூடிய வீட்டிலேயே அதே உரிய நாட்களுக்குள்ள மீட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் 2வது சந்தர்ப்பம் முடிஞ்சது. ஆனாலும் கூட அவருடைய மனைவி என்ன செய்யலாம், தொடர்ந்து வாழலாம், புதிய திருமணம் எல்லாம் தேவையில்லை. 3 மாத கால இத்தாவுக்குள்ள மீட்டிக்கின்றார் என்று சொன்னால், இல்லை அந்த 3 மாதம் தாண்டிட்டு அப்படி என்று சொன்னால் மனைவியும் அல்ல கணவனும் அல்ல, திருப்பி அவங்க சேரணுமாக இருந்தால் இன்னொரு திருமணம் முடிச்சு என்ன செய்யலாம், சேர்ந்துக்கலாம். காரணம் 2 தலாக் தான் என்ன செஞ்சிருக்குது, முடிஞ்சிருக்குது. 3வது தலாக் சொல்ற நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் உண்மையில யோசிக்காட்டி வேலை இல்லையே. 2 தடவை தலாக் சொன்னவன் 3வது முறை என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். 3வது முறை விவாகரத்து என்று சொல்லிவிட்டால் திருப்பி இதே கணவன் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ முடியாது. இங்கதான் இது அநியாயம் என்று சொல்றான். விளங்கிட்டா? திருப்பி என்ன செய்ய முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. இப்ப பாருங்க எப்படி முஸ்லிம்களை நியாயப்படுத்துறாங்க இந்த இடத்துல. சேர்ந்து வாழ முடியாது அப்படி என்று சொன்னா திருப்பி எப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்? இப்ப இத்தாவும் அந்த கணவன் வீட்டில் இருக்க முடியாது, பிரிஞ்சாச்சு. இனி அவங்க வேற அவர்களுடைய வீட்டில் இத்தா இருந்துட்டு அவங்க இன்னொரு திருமணத்தை என்ன செய்யலாம், பேசலாமே தவிர இந்த கணவனோட சேர்ந்து வாழ முடியாது. இத்தா முடிஞ்ச பிறகு புது திருமணத்தில் சேர்ந்து வாழ முடியாது. இத்தாவுடைய காலத்திற்குள்ளே மீட்டிக்கொள்ள என்னது முடியாது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது. 3வது விவாகரத்து நடந்துட்டான். சரி, இப்ப 3வது விவாகரத்து நடந்து முடிந்து விட்டால் திருப்பி இவங்க 2 பேரும் எப்ப சேர்ந்து வாழலாம்? அந்த பெண் இன்னொரு திருமணம் முடிச்சு அங்கேயும் பிரச்சனையாகி அங்க அந்த கணவர் விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் அவங்களோட இத்தா காலம் முடிஞ்சா அப்ப இவருக்கு ஒரு மறுபடி சந்தர்ப்பம். யாருக்கு? இந்த 4வது இன்னொரு விவாகரத்து பண்ணுவாரே, அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், திருப்பி விரும்பினா என்ன செய்யலாம், முடிக்கலாம். ஆனால் அந்த பெண்ணை இன்னொருவர் திருமணம் முடித்து விவாகரத்து செய்யாத வரைக்கும் இவரால் என்ன செய்ய முடியாது, திருப்பி வாழ முடியாது. இங்கேயும் ஊர்ல என்ன செய்யறாங்க தெரியுமா, கணவன் சொல்றான், நான் 3 தடவை விவாகரத்து பண்ணிட்டேன், பல அநியாயம் இருக்கு அதுல, விவாகரத்து பண்ணிட்டேன், எப்படியா சேர்ந்து வாழணும். அப்படியா? யாரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டானோ அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. யாரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டானோ அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. எப்படி? பேருக்கு, இந்த பாரு பேருக்கு தான் கல்யாணம்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. அடுத்த நாள் விவாகரத்து பண்ண அவனுக்கு சொல்லிடுறது, அவன் விவாகரத்து பண்ணிடுறது. இத்தா காலத்தை வச்சு முதலாவது கணவனுக்கு என்ன செய்யறது, முடிச்சு வைக்கிறது. இப்போ யார் செஞ்சது? நாங்கள் செஞ்சுக்கின்றது. அன்புள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் முஹல்லில வல் முஹல்லல் லஹு. இந்த வேலை செய்யக்கூடியவனை யாருக்கு செய்யப்படுகிறதோ அவனை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாகன்னு சொன்னாங்க. இந்த வேலை செஞ்சு வைக்கிறான். யார் செஞ்சு வைக்கிறது? இந்த தீர்ப்புகளை மக்களுக்கு மத்தியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய நமது ஷரியா படித்த மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த மதுஹப் செஞ்சு வைக்கிறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம்.
இது ஒரு இடம். இதே இப்போ நான் சொன்ன அமைப்பில் இது முத்தலாக். இன்னொரு கருத்து, இன்னொரு நிலைப்பாடு இருக்கேன்னு சொன்னால் தலாக் 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 3 முறை சொல்லிட்டா 3 சான்ஸே அவர் முடிச்சிட்டார். 3 சான்ஸே என்ன செஞ்சிட்டாரு? அவர் முடித்து விட்டார். இனி அவருக்கு என்ன செய்ய முடியாது? திருப்பி சேர்ந்து வர முடியாது. இப்போ ஏற்கனவே சொன்னது 3 காலகட்டங்கள். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின 3 காலகட்டம் கிடைக்குது அவருக்கு. இங்கே என்னதில்லை, அந்த காலகட்டம் இல்லை. 3 ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. திருப்பி இந்த மனைவியோட சேரலாமா? சேர முடியாது. இப்போ 3 தலாக்கண்டா சேர முடியாது. இப்போ என்ன செய்யணும்? இதுக்கு பிறகு இன்னொரு திருமணம் முடிச்சு, அதுக்கு பிறகு உள்ள சந்தர்ப்பம் நடந்து, அதுக்கு பிறகு அவர் விவாகரத்து பண்ணி, அதுக்கு பிறகு சேரனதை சேரலாம். எனவே இவர் தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டா உடனே வாழ்க்கை என்ன செஞ்சிருது? 0ல போய் முடிஞ்சிருது. இவ்வளவு நாளும் வாழ்ந்த திருப்பி சேரவும் இயலாது. எனவே இது பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயம் அப்படி என்று சொல்லப்பட்டா முஸ்லிம்கள் அரைவாசி பேர் காணாம போவாங்களா? காணாம போகாம இருப்பாங்களா? காணாம போவாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஷரியா அடிப்படையில் இதை எப்படி அணுக வேண்டுமோ, இந்த 2 நிலைப்பாடும் முஸ்லிம் சமுதாயத்தில் அறிஞர்கள் சொன்ன அவங்களுடைய ஆய்வுக்குட்பட்ட நிலைப்பாடு தான். ஆனால் இந்த 2 நிலைப்பாட்டையும் இவங்க நடைமுறைப்படுத்துகிற முறை இருக்குது இங்கே, அதுக்கும் ஷரியாவுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் மதுஹபியத்தான் அந்த வெறி, குறிப்பாக இந்த ஹனஃபி மதுஹப். இதில் அதாவது இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மதுஹப் தான் என்னது? இந்த ஹனஃபி மதுஹப். அதை கொண்டு வந்து அப்படியே செய்து நடைமுறைப்படுத்தி மார்க்கத்தில் இல்லாத சட்டங்கள் எல்லாம் அதில் திணிப்பதன் காரணமாக இஸ்லாத்துடைய தலாக்கு சட்டம், விவாகரத்து சட்டம் கேலி சட்டம் மாதிரி என்ன செய்து போய் சேர்வதற்கு களம் அமைத்தார்கள். யார் களம் அமைச்சது? நாங்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் எல்லாரையும் சொல்லலை, இந்த மதுஹபியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு களம் அமைத்தார்கள். இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அநியாயமாக இது என்னது இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு அநியாயமாக இது மாற்றப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இதையும் அவள் போய் அந்த சரியத்து தீர்ப்பாயங்களில் போய் வழக்கில் போட்டால் இவர் பாருங்க என்று சொன்னால் அதுக்கு மதுஹபை பிரட்டுறது, மதுஹபை பிரட்டி அதுக்கு ஒரு சட்டம் சொன்னால் இப்போ என்ன நடக்கும்? ஒரு பெண் அநியாயம் இழைக்கப்படுகின்ற இடத்திற்கு வார நேரத்தில் நீதி இஸ்லாம் வழங்க வேண்டியிருக்குது. இஸ்லாத்தை சுமந்தவர்கள் இந்த வேலை செய்கிற நேரத்தில் எங்கே போவாங்க? நீதியை தேடி. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த விளைவு என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ஆலம் எங்களது ஆய்வின் அடிப்படையிலே 3 தடவைகளில் கொடுக்கப்படக்கூடிய விவாகரத்து தான் என்னது? சரியானது. 3 காலகட்டங்களில் கொடுக்கப்படக்கூடிய விவாகரத்து தான் சரியானது. ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று சொல்வது என்பது பிழையானது. இன்னும் சொல்ல போனால் மார்க்க தீர்ப்புகளை நவீன, அதாவது இந்த மாதிரியான விவாகரத்து சாட்சி இவைகளை நவீன ஊடகங்களால் செய்ய முடியுமா இல்லை என்பதை எவ்வளோ அழகாக சொல்ல வேண்டியவர்கள் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, அதே பத்திரிகைகள் எழுதுறாங்கன்னா அதுபோல் இந்த மசோதாவில் பாஸ் ஆகுது. வாட்ஸ்அப்பில், இன்டர்நெட்டில், இமெயிலெல்லாம் விவாகரத்து நடக்கக்கூடாது. அது சேர்த்து ஏன் ஒரு, அதாவது வாட்ஸ்அப்பில் விவாகரத்து பண்ணலாமா? ஒரு கேள்வி எப்படி இருக்குது கேள்வி கேட்டா பழகிட்டா இப்படி கேட்கலாம்னு. அதாவது பண்ணலாமா இல்லையான்றது சரியாவுடைய தீர்ப்பு என்பது வேற. இது விளையாட்டா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? விளையாட்டான என்ன செய்வாங்க? ஒரு செயலா பார்ப்பாங்க. திருமணம் முடிக்கிறது ஸ்கைப்பில், பிரிகிறது வாட்ஸ்அப்பில். இப்படி என்ற லெவல் வந்துட்டு சொன்னால், அதாவது இஸ்லாத்துடைய அந்த நம்பிக்கை தன்மையும் இஸ்லாத்துடைய உக்கூதுகள் ஒப்பந்தங்களோட நம்பிக்கை தன்மை எவ்வளோ கேலி கூத்தாகும் என்பதை நம்ம பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க ரீதியாக ஒன்றும் கூடுமா கூடாதா என்று முடிவெடுக்கிற நிலை 2வது நிலை. ஆனால் நாம் மார்க்க ரீதியாக நேரடியாக செய்ய முடிந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது கூடும் கூடாதா என்ற அம்சங்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் நேரடியாக செய்ய சொல்லுது. நேரடியாக செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இமெயிலில் பண்ணலாம், அதில் பண்ணலாம், இதில் பண்ணலான்னு சொன்னோன்னே ஒரு முஸ்லீம் அல்லாத சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்யுது? பெண்களுக்கு அநியாயம் இழைக்கிறது என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருவதை பார்க்க. ஆனால் உண்மையிலேயே விவாகரத்து உரிமை வழங்கப்படாதவர்கள் தான் அநியாயம் இழைக்கப்பட்டார்கள். முஸ்லிம் அல்லாத பெண்கள் தான் நிறைய அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விவாகரத்து விஷயத்திலே. தற்கொலைகள் விவாகரத்து என்ற அனுமதி இல்லாதனால் அங்கே நிறைய என்ன செய்கின்றன? நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள சுதந்திரம், பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் போல வேற எந்த மதத்தில் என்ன செய்யல? வழங்கப்படல. ஜீவனாம்சம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லாத ஒரு முறை ஜீவனாம்சம். அந்த ஜீவனாம்சம் என்ற முறையால் நிறைய பெண்கள் விபச்சாரிகளாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்களா? சந்தேகமே கிடையாது. என்ன காரணம்? வருமானம் வருது, நல்லா என்ன செய்யலாம், வாழலாம். இஸ்லாம் ஜீவனாம்சத்தை சொல்லல. இஸ்லாம் ஜீவனாம்சத்தை சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைமை என்பது ஒரு தடவையோட முடிஞ்சிடும். மனைவி கொடுக்கப்படுற அந்த தொகை ஒரு தடவையோட முடிஞ்சிடும். மாதம் விவாகரத்தாகிய கணவன் கட்டிக்கின்ற தொகை அல்ல. அதனூடாக ஒரு பெண் என்ன செய்யறா? வருமானம் வருது, நம்ம நினைத்த வாழ்க்கை என்ன செய்யலாம், வாழலாம் என்கின்ற எண்ணத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் என்ற அந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் ஏதோ இஸ்லாமிய சமுதாயம் அநியாயம் இழைக்கப்படுகிறது என்கின்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு முஸ்லிம்கள் காரணமாகினார்கள் என்பது கவலைக்குரிய ஒரு உண்மை.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதன் ஊடாக எமது நோக்கம் முஸ்லிம் சமுதாயத்தை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ அல்ல. இதில் குறிப்பிட்டவர்கள் இந்த ஷரியத் அறிவின்மை என்பது ஒரு சமுதாயத்துடைய இருப்பை எப்படி பாதிக்கும், ஒரு சமுதாயத்துடைய சுயத்தை எப்படி பாதிக்கும், உரிமைகளை எப்படி பாதிக்கும் என்பதற்கு ஒரு இப்பொழுது லைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்க அறிவின்மையை எங்களிடமிருந்து நீக்கி அந்த தெளிவின் அடிப்படையில் எழுச்சி பெறுகின்ற ஒரு சமுதாயமாகவும் விடுதலை தேடுகின்ற ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.